الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السيرة النبوية الشريفة. கண்ணியமிக்க இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் தொடரில் இதுவரை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழைப்பு பணியில் நிகழ்ந்த சோகங்களையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட சஹாபாக்கள் பட்ட கஷ்டங்களும் துயரங்களும் என்னவெல்லாம் என்பதை பற்றியெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய உதவியை கொண்டு பார்த்தோம். சென்ற வகுப்புடைய சில நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து விட்டு இன்றைய வகுப்பை தொடக்கம் செய்தால் எம்முடைய நினைவூட்டலுக்கு உதவியாக இருக்கும் என்ற காரணத்தால் சென்ற வகுப்பில் நாம் பார்த்த சில விஷயங்களை நினைவுக்கு கொண்டு வருகிறேன். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு அல்லாஹுடைய நாட்டத்தால் அபூ தாலிப் அவர்கள் பிரிகிறார்கள். அபூ தாலிப் அவர்களுடைய இழப்பு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் கஷ்டமான, மிகவும் சிரமமான நாட்களை கொடுக்கின்றது. அவ்வளவு காலம் பாதுகாக்கப்பட்ட அல்லாஹுடைய தூதர், அவ்வளவு காலம் அல்லாஹுடைய தூதரை நெருங்குவதில் இருந்து பயந்து கொண்டிருந்த குறைஷி காஃபிர்கள் எல்லாம் அபூ தாலிப் அவர்கள் மரணமானவுடன் அல்லாஹுடைய தூதரை தாக்க ஆரம்பித்தார்கள், அல்லாஹுடைய தூதரை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். இப்னு இஸ்ஹாக் அவர்கள் கூறுகின்றார்கள், அபூ தாலிப் அவர்கள் மரணித்தவுடன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காஃபிர்கள் குறைஷிகள் தாக்க ஆரம்பிக்கிறார்கள், துன்புறுத்த ஆரம்பிக்கிறார்கள். எந்த அளவு என்றால், அல்லாஹுடைய தூதர் ஒரு முறை தங்களுடைய வீதியின் வழியாக நடந்து வரும் பொழுது குறைஷி காஃபிர்களில் சிலர் அல்லாஹுடைய தூதருடைய தலையின் மீது மண்ணை அள்ளி வீசுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய தலையில் மண் மடிந்தவராக, முகமெல்லாம் தூசி படிந்தவராக தங்களுடைய வீட்டில் நுழைகிறார்கள். அப்போது அவர்களை பார்த்தவுடன் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய மகளார் அழ ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், லா தப்கி யா பனியா, என்னுடைய மகளே நீ அழாது, ஃபஇன்னல்லாஹ மானிஉ அபாக், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன் தந்தையை நிச்சயமாக பாதுகாத்தே தீருவான். மேலும் சொன்னார்கள், இந்த குறைஷிகள் இப்படிப்பட்ட வெறுக்கத்தக்க செயலை அபூ தாலிப் உயிரோடு இருக்கும் வரை என்னிடத்தில் இவர்கள் செய்யவில்லை. அபூ தாலிப் மரணித்ததற்கு பிறகு என்னிடத்தில் இப்படிப்பட்ட செயல்கள் மூலமாக என்னை நெருங்குகிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபை நினைவு கூர்ந்தார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹுடைய தூதருக்கு அடுத்த இழப்பாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இழப்பு அமைகிறது. அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த கவலையில் தங்களுடைய உள்ளத்தை வாட்டிக் கொள்கிறார்கள். ஒரு முடிவெடுக்கிறார்கள், இந்த மக்காவை விட்டு வெளியே சென்று எம்முடைய உறவினர்கள் சொந்தக்காரர்கள் வசிக்கக்கூடிய இடத்திலே சென்ற அழைப்பு பணியை செய்வோம் என்பதற்காக தாயிஃப் என்ற ஊரை தேர்ந்தெடுத்த அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய நபித்துவத்தின் 10வது ஆண்டு ஷவ்வாலுடைய மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் 60 மைல்கள் நடந்து சென்று 60 மைல் தூரம் நடந்து சென்று தாயிஃபை சென்றடைகிறார்கள். தாயிஃபில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் தாயிஃபில் வசிக்கக்கூடிய உயர்தர குடும்பமாகிய பனு உமைர் அவர்களுடைய குடும்பமாகிய சகீஃப் என்ற கோத்திரத்தார்களில் 3 பேரை சந்திக்கிறார்கள். அந்த 3 சகோதரர்கள் யார்? அப்து யாலில் வ மஸ்ஊதுன் வ ஹபீப். இந்த மூவரும் அல்லாஹுடைய தூதரை தரக்குறைவான வார்த்தையில் விமர்சிக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருடைய உள்ளத்தை வார்த்தையாலே காயப்படுத்துகிறார்கள். அதில் இருவர் சொன்னார்கள், ஒருவர் சொன்னார், யம்ருது தியாபல் கஅபா இன் கான அல்லாஹு அர்ஸலக், அல்லாஹ் உம்மை ரசூலாக அனுப்பியதற்காக கஅபாவின் திரையை நான் பிடித்து ஆட்டுவேன் என்று அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் ஒருவர் சொன்னார். இன்னொருவர் சொன்னார், மா வஜதல்லாஹு அஹதன் யுர்சிலுஹு கைரக், அல்லாஹ்விற்கு வேறு ரசூல் கிடைக்கவில்லையா உன்னை தவிர ரசூலாக அனுப்புவதற்கு என்று அல்லாஹுடைய தூதரை பார்த்து இன்னொருவர் கூறினார். அல்லாஹுடைய தூதர்
நான் உங்களோடு பேசியதை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் மக்களோடு என்று கூறிவிட்டு 10 நாட்கள் தாயிஃபில் தங்கியிருந்த அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து அல்லாஹுடைய அழைப்பு பணியை செய்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள். புகாரி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது, அல்லாஹுடைய தூதரை உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் சந்தித்த சிரமமான நாள் எது? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அகபாவுடைய நாள், தாயிஃபுடைய அந்த நாட்கள் தான். நான் இந்த மூவரையும் சந்திக்க சென்றேன். அந்த மூவரும் என்னுடைய அழைப்பை புறக்கணித்தார்கள். அந்த மூவரும் மக்களை ஏவி என்னை துன்புறுத்த கட்டளையிட்டார்கள். சிறுவர்களும் குழந்தைகளும் பெரியவர்களும் என எல்லோரும் என்னை சபித்து கல்லால் அடித்து விரட்டினார்கள். இறுதி நாளில் என்னுடைய முகமெல்லாம் இரத்தம் படிந்தது, என்னுடைய உடம்பெல்லாம் இரத்தம் சொட்டி கொண்டிருந்தது. நான் ஒரு பாறையின் அருகிலே உட்கார்ந்தேன். என் தலையை உயர்த்தி பார்த்தேன். என்னை ஒரு மேகம் நிழலிட்டு கொண்டிருந்தது. அந்த மேகத்திற்கு பக்கத்தில் இருந்து அதற்கு அருகிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். ஃபனாதானி, என்னை அழைத்தார் அவர். இன்னல்லாஹ கத் சமிஅ கௌல கௌமிக லக வமா ரத்து அலைக. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய வார்த்தைகளையும் உங்களுக்கு அவர்கள் பதிலளித்த விதத்தையும் அல்லாஹ் செவிமடுத்தான். வகத் பஅஸ இலைக மலக்கல் ஜிபால் லிதமுரஹு பிமா ஷி'த ஃபீஹிம். அல்லாஹ் மலைகளுடைய மலக்குகளை உங்களிடத்திலே இறக்கி இருக்கிறான், நீங்கள் நாடுவதை அவர்களுக்கு கட்டளையிடுவதற்காக. ஃபனாதானி மலக்குல் ஜிபால், மலக்குகளுடைய மலக்குகள் அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்தார்கள். ஃபஸல்லம அலைய, எனக்கு சலாம் சொன்னார்கள். குல் ثم قال يا محمد فقال ذلك فيما شئت إن شئت أن أطبق عليهم الأخشبين. فقال النبي صلى الله عليه وسلم بل أرجو أن يخرج الله من أصلابهم من يعبد الله وحده لا يشرك به شيئا. அந்த மலக்குகளுடைய மலக்குகள் எனக்கு சலாம் கூறிவிட்டு சொன்னார்கள், முஹம்மது அவர்களே, நீங்கள் நாடியதை சொல்லுங்கள். நீங்கள் நாடினால் இந்த 2 மலை குன்றுகளுக்கு இடையிலே அந்த தாயிஃபுடைய வாசிகளை நாங்கள் அமுக்கி அவர்களை நாங்கள் கொண்டு விடுகிறோம். நீங்கள் எதை கட்டளையிடுகிறீர்களோ அதை செய்யுமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு ஏவி இருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேண்டாம், இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் அல்லாஹுவை ஓரிறைவனை வணங்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹுவை இணை வைக்காத மக்களாகவும் வருவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் தாயிஃபில் இருந்து கிளம்பி வரும் பொழுது ஒரு ஜின்களுடைய கூட்டத்தை அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனுப்பி இந்த ஜின்கள் ஈமானை ஏற்றுக்கொண்ட செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அஹ்காஃபுடைய அந்த வசனங்களில் கூறுவதாக சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதரிகளே, இந்த ஜின்களுடைய நற்செய்திக்கு பிறகு, இந்த உதவிக்கெல்லாம் பிறகு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த கவலையை அல்லாஹ் முற்றிலுமாக நீக்குவதற்காக, அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த மிகுந்த கவலையை முற்றிலுமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீக்குவதற்காக மிகப்பெரிய இழப்புகளை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாங்க வைத்து பக்குவப்படுத்துவதற்காக, அல்லாஹுடைய பாதையில் வரக்கூடிய சோதனைகளுக்கு விடிவு காலம் என்ன என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக காண்பிப்பதற்காக அல்லாஹுடைய தூதருக்கு மிகப்பெரிய நற்செய்தியை அல்லாஹ் செய்தான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த மக்கள் உங்களை புறக்கணித்தால் என்ன, இந்த மக்கள் எல்லோரும் எங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது தேவையில்லை என்று சொன்னால் என்ன, இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உம்மை ஏற்றுக்கொள்ள, உம்மை பொருந்திக் கொள்ள தயாராக எந்த நிலையிலும் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சந்திதானத்திற்கு அல்லாஹுடைய தூதரை அழைத்து சென்றான். மிஅராஜுடைய பயணத்திற்கு அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயார்படுத்தினான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல் இஸ்ராஉ வல் மிஅராஜ், அல் இஸ்ராஉ வல் மிஅராஜ், அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மிஅராஜுடைய பயணத்தை பார்ப்பதற்கு முன்னால்
இந்த அடிப்படையில் நாம் கொள்ள வேண்டிய கொள்கை உறுதியை பற்றி சில விஷயங்களை நாம் பார்ப்போம். அல் இஸ்ரா என்றால் பயணம் செய்தல் என்று அர்த்தம். இந்த பயணம் அல் இஸ்ரா என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தை இஸ்லாமிய மார்க்கத்தில் எதற்கு வழக்கமாக சொல்லப்படும் என்றால், அல்லாஹுடைய சக்தியை கொண்டு, அல்லாஹுடைய ஆற்றலை கொண்டு ஒரே இரவில் அல்லாஹுடைய தூதர் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் வரை சென்ற அந்த பயணத்திற்கு, இந்த உலகத்திலே அல்லாஹுடைய தூதர் செய்த மக்காவில் இருந்து பைத்துல் மக்திஸ் வரை சென்ற அந்த பயணத்திற்கு சொல்லப்படுவது இஸ்லாமிய மார்க்கத்தில் அல் இஸ்ரா என்று. அல் மிஅராஜ், அரஜ ஏறுதல் என்று அர்த்தம். அல் மிஅராஜ் என்றால் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலிருந்து அல்லாஹுடைய சக்தியால், அல்லாஹுடைய ஆற்றலால் 7 வானங்களை கடந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை சந்தித்த அந்த பயணத்திற்கு மிஅராஜ் என்று சொல்லப்படும். அல் இஸ்ரா என்றால் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை சென்ற அந்த உலகத்துடைய பயணம், அந்த பூமியிலே செய்த அல்லாஹுடைய தூதருடைய, அல்லாஹ்வின் ஆற்றலை கொண்ட பயணம். அதற்கு பிறகு மிஅராஜ் என்றால் இந்த உலகத்திலிருந்து அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை 7 வானங்களை கடந்து சந்திக்க சென்ற அந்த பயணத்திற்கு மிஅராஜ் என்று சொல்லப்படும். இந்த மிஅராஜுடைய பயணத்தில் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நம்முடைய நாவுகள் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னவுடன் இயற்கையாகவே உச்சரிக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஞ்சன் யார் என்றால் என்னுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டதற்கு பிறகும் யார் என் மீது ஸலவாத்தை கூறவில்லையோ அவன்தான் மிகப்பெரிய கஞ்சன் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தில் நாம் கொண்டிருக்க வேண்டிய அடிப்படையான கொள்கைகள் என்னவென்றால், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் தங்களுடைய விழிப்பில் தங்களுடைய முழு உடம்போடு, தங்களுடைய முழு ஆத்மாவோடு தான் சென்றார்கள். அல்லாஹுடைய தூதர் கனவில் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொள்ளவில்லை. அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய உயிரோடு மட்டும் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொள்ளவில்லை. அல்லாஹுடைய தூதர் விழிப்பில், அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய உடலோடு, அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய நஃப்ஸோடு தான் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். அல்லாஹுடைய தூதருடைய இந்த பயணத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, அவனுடைய அப்தை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்ராவுடைய பயணத்தை அழைத்து சென்றானே அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிஅப்திஹி, அல்லாஹுடைய தூதரை அடிமையோடு என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த அடிமையோடு என்ற வார்த்தை உடம்பிற்கும் ஆன்மாவிற்கும் சேரும். அதனால் உடம்போடும் ஆன்மாவோடும் தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். இரண்டாவது, இந்த மிஅராஜுடைய பயணத்தை, இஸ்ராவுடைய பயணத்தை பொறுத்தவரை இது எப்போது நடந்தது என்பதில் உலமாக்கள் மத்தியிலே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சில நபித்துவத்திற்கெல்லாம் முன்னால் என்று சொல்லுகிறார்கள். சில அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைத்ததற்கு பிறகு என்று சொல்லுகிறார்கள். சில ஹிஜ்ரத்துடைய பயணத்திற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று சொல்லுகிறார்கள். சிலர் ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் தேதி என்று சொல்லுகிறார்கள். சிலர் ரமதானுடைய மாதத்தில் என்று சொல்லுகிறார்கள். சிலர் துல்கஅதாவுடைய மாதத்தில் என்று சொல்லுகிறார்கள். சிலர் ஹிஜ்ரத்திற்கு 13 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று சொல்லுகிறார்கள். சிலர் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று சொல்லுகிறார்கள். சிலர் 6 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று சொல்லுகிறார்கள். இப்படி வரலாற்றை எழுதக்கூடிய உலமாக்கள் மத்தியிலே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மிஅராஜுடைய பயணம் எப்போது ஏற்பட்டதென்ற உறுதியான செய்தி யாருக்கும் தெரியாது. அதற்கு சரியான ஆதாரங்கள் பொருந்தாத காரணத்தால், சஹீஹான ஆதாரங்கள் அந்த நாள் எப்போது நிகழ்ந்தது என்பதை அறிவிக்காத காரணத்தால் உறுதியிட்டு அந்த நாள் எப்போது நடந்தது என்பதை சொல்ல முடியாது. ஆனால் கொள்கை அடிப்படையில் நாம் கொள்ள வேண்டிய நம்பிக்கை என்னவென்றால், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்திற்கு பிறகு ஹிஜ்ரத்திற்கு முன்னால் தன்னுடைய உடம்போடும் உயிரோடும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் வரை சென்று அங்கிருந்து 7 வானங்களை கடந்து சென்றார்கள். அது அல்லாஹுடைய தூதருடைய நபித்துவத்திற்கு பிறகு ஹிஜ்ரத்திற்கு முன்னால். அவ்வளவுதான். இந்த விஷயத்தில் கொள்ள வேண்டிய நம்பிக்கை அவ்வளவுதான்.
இதற்கு மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கைகள் எல்லாம் எம்மை பாத்திலை நோக்கி அழைத்து சென்றுவிடும். இந்த நாளை குறிப்பிட்டு கண்ணியப்படுத்துவது, இந்த நாளில் விசேஷமான வணக்க வழிபாடுகள் என்று மேராஜுடைய தினமாக நாமே ஒன்றை உருவாக்கி கொண்டு அந்த நாளில் வணக்க வழிபாடுகளை செய்வது, அந்த நாளில் நோன்பு வைப்பதெல்லாம் அல்லாஹுடைய மார்க்கத்திலே எம்மை திசை திருப்பக்கூடிய காரியமாகத்தான் அமையும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை சுன்னாவில் நிலைப்படுத்துவானாக. கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்ராவுடைய பயணத்தை பற்றி, இந்த இஸ்ராவுடைய மேராஜுடைய பயணத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே 2-3 இடங்களில் அல்லாஹ் கூறினாலும் அல்லாஹ் தெளிவாக சொல்லக்கூடிய மிக முக்கியமான குர்ஆனுடைய சூராவுடைய தொடக்கம் சூரத்துல் இஸ்ராவுடைய முதல் வசனம். பனி இஸ்ராயலுடைய சூரத்துல் இஸ்ராவுடைய முதல் வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூராவை ஆரம்பம் செய்கிறான். சுப்ஹானல்லதி, அல்லாஹ் அக்பர். இந்த சூராவுடைய மகிமை என்னவென்றால், அல்லாஹ் தன்னை புகழ்ந்துதான் இந்த சூராவை அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான். தன்னை புகழ்ந்துதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவை முடிக்கிறான். இந்த ஒரு விளக்கம் தப்சீர் கலையிலே தப்சீர் அறிஞர்கள் இந்த ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் முதலிலே தன்னை புகழ்கிறான், ஏன் அல்லாஹ் இறுதியில் தன்னை புகழ்ந்து இந்த சூராவை முடிக்கிறான் என்ற விளக்கத்தை பார்த்தாலே இன்றைய நாளெல்லாம் எமக்கு முடிந்துவிடும். அவ்வளவு அதிகமான விளக்கங்கள் இந்த இரண்டிற்கும் மத்தியில் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பம் செய்கிறான் சுப்ஹானல்லதி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூராவை முடிக்கிறான் வகுலில் ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவை அல்ஹம்துலில்லாஹ் என்று நபியை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதருக்கு கட்டளையிடுகிறான். சுப்ஹானல்லதி, அல்லாஹ் பரிசுத்தமானவன். அவன் எப்படிப்பட்டவன்? அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதரை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை இரவில் அல்லாஹ் அழைத்து சென்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இங்கே அல்லாஹுடைய ரசூல் என்று அல்லாஹ் குறிப்பிடவில்லை, அல்லாஹுடைய நபி என்று அல்லாஹ் குறிப்பிடவில்லை. என்ன குறிப்பிடுகிறான்? பிஅப்திஹி, ஏன் அல்லாஹ் அடிமை என்று குறிப்பிடுகிறான்? அல்லாஹுடைய தூதரை ஏன் இங்கே அல்லாஹ் ரசூல் என்று குறிப்பிடவில்லை? ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி என்று குறிப்பிடவில்லை? இதற்கு விளக்கங்களை பார்த்தாலே போதும், இன்றைய நாள் முடிந்துவிடும். இந்த ஒரு வசனத்துடைய தஃப்சீர் அவ்வளவு விளக்கமானது. இன்ஷா அல்லாஹ் காலம் இருந்தால் பின்னால் வரக்கூடிய வகுப்புகளில் அதை நாம் பார்ப்போம். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு. அல்லாஹ் அந்த இடங்களை, இரண்டிற்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த இடங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத்து செய்திருக்கிறான். மஸ்ஜிதுல் ஹராம் அதனுடைய எல்லை எவ்வளவு தூரம், மஸ்ஜிதுல் அக்ஸா அதனுடைய எல்லை எவ்வளவு தூரம், அது மிகப்பெரிய கல்வி. இந்த இரண்டிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்கள் கரத்தில் எல்லாம் ஒப்படைப்பானாக. பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. ஏன் இந்த இஸ்ராவுடைய பயணத்தை அல்லாஹ் மேற்கொள்ள வைத்தான்? ஏன் இந்த மேராஜுடைய பயணத்தை அல்லாஹ் மேற்கொள்ள வைத்தான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே தான் அழைத்து சென்றதாக சொல்கிறான். அல்லாஹுடைய தூதர் எங்கேயுமே நான் சென்றதாக எங்கேயுமே சொல்லவில்லை. ஹதீஸிலும் அல்லாஹுடைய தூதர் நான் மிஅராஜுடைய பயணத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட போது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் அழைத்து சென்றேன் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கிறான். ஏன்? லினுரியஹு மின் ஆயாத்தினா, எம்முடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு காண்பிப்பதற்காக. லினுரியஹு மின் ஆயாத்தினா, எம்முடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு நாம் காண்பிப்பதற்காக. இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் கேட்பவன், அல்லாஹ் பார்ப்பவன். கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதரிகளே, இந்த மிஅராஜுடைய பயணத்தை பற்றிய ஹதீஸுகள் ஸஹீஹான ஹதீஸுகளாக பல கிரந்தங்களில் பல வாரியாக பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் மொத்தமான சுருக்கமாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கின்ற அந்த ஹதீஸுகளை ஒன்று சேர்த்து உங்களுக்கு நான் இதை மொழிபெயர்த்து கூறுகின்றேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பைனா அன இந்தல் பைத்தி பைனன் நாஇமி வல் யக்தான். ஒவ்வொரு வார்த்தைகளையும் உன்னித்து கவனியுங்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அறிவிக்கிறார்கள், நான் மஸ்ஜிதுல் ஹராம் அல்லாஹுடைய இல்லத்தின் மத்தியிலே உறங்கிக் கொண்டிருந்தேன். அந்த உறக்கம் எப்படிப்பட்டது? விழிப்பும் இல்லை, முழுமையான உறக்கமும் இல்லை, நடுநிலையான உறக்கத்திலே இருந்தேன். இது சமிஅத்து காயிலன், அப்போது ஒரு அழைப்பு கேட்கப்பட்டது. யகூலு அஹது ஸலாஸா, இந்த மூவரில் ஒருவர் தானா? அஹது ஸலாஸதி பைன ரஜுலைன், இந்த மூவரில் அந்த ஒருவர் தானா?
என்று கேட்கப்பட்டது. என்னோடு யாரெல்லாம் இருந்தார்கள் அப்போது? ஹம்சா ஒ ஜாஃபர். ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் ஒ ஜாஃபர் இப்னு ஜாஃபர் யாருடைய மகன்? அபூ தாலிப். ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் அவர்களும் ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களும் என்னோடு இருந்தார்கள். ஃபஊதீது ஃபன்துலிக பி. அப்போது என்னை வந்து அழைத்து சென்றார்கள் அவர்கள். ஃபஊதீது பிதஸ்திம் மின் ذهبٍ فيها من ماء. என்னை அழைத்து செல்வதற்கு முன்னால் ஒரு தங்க குவளையை என்னிடத்திலே கொண்டு வந்தார்கள். மின் மாஇ ஸம்ஸம். அந்த தங்க பாத்திரத்தில், அந்த குவளையில் ஜம்ஸமுடைய நீர் இருந்தது. ஃபஷுரிஹ ஸத்ரி இலா கதா வ கதா. என்னுடைய நெஞ்சை பிளந்தார்கள், இவ்வளவு தூரம் என்று தன்னுடைய அடிவயிறு அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டிக்காட்டி சொன்னார்கள். ஃபஸ்துக்ரிஜ கல்பி ஃபகுஸில பிமாஇ ஸம்ஸம். என்னுடைய கல்பை வெளியே எடுத்து ஜம்ஸமுடைய நீரால் குளிப்பாட்டினார்கள். அல்லாஹு அக்பர். ثم أعيد مكانه ثم حشي إيمانا وحكمة. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இதற்கு முன்னால் இது எப்போது நடந்தது? தங்களுடைய சிறு வயதில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நடந்த அந்த நிகழ்வு இரண்டாவது முறை இப்போது நடந்தது. அந்த நிகழ்வில் என்ன நடந்தது? ஒரு ஷைத்தானுடைய சதை துண்டு உள்ளத்திலிருந்து அகற்றப்பட்டது. இந்த நிகழ்வில் என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளம் வெளியே எடுக்கப்பட்டு ஜம்ஸம் நீரால் குளிப்பாட்டப்பட்டு பின்னால் வைக்கப்படுகிறது. எதோடு? ஈமானோடும் ஹிக்மாவோடும், ஈமானோடும் ஞானங்களோடும் அந்த உள்ளம் மீண்டும் பொருத்தப்படுகிறது. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஊதீது பில் புராக். புராக் என்ற வாகனம் கொண்டு வரப்பட்டது. வஹுவ தாபத்துன் அப்யத். அது வெள்ளை நிற விலங்கின வகையை சார்ந்தது. தவீலுன் ஃபௌகல் ஹிமார் வ தூனல் பகல். அது கோவேரி கழுதை விட குட்டையானதும் கிடையாது, குதிரையை விட உயரமானதும் கிடையாது, நடுத்தரமான உயரம் உள்ளது. யத்உ ஹாஃபிரஹு இன்த முன்தஹா தர்ஃபி. அது தன்னுடைய பார்வை எட்டும் தூரத்தில் தன்னுடைய பாதத்தை எடுத்து வைக்கும். அதனுடைய ஒரு அடி அது எவ்வளவு தூரம் பார்க்கிறதோ அந்த தூரத்தில் தன்னுடைய பாதத்தை எட்டு வைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஜிப்ரீல் அவர்கள் என்னை ஏறுமாறு பணித்தார்கள். அந்த புராக்குடைய வாகனம் தடுமாறியது, என்னை ஏற விடாமல் குலுங்கியது. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள் புராக்குடைய வாகனத்தை பார்த்து, அபி முஹம்மதின் தஃஅலு ஹாதா. முஹம்மதை பார்த்து இப்படி செய்கிறாயா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஃபமா ரகிபக அஹதுன் அக்ரமு அலல்லாஹி மின்ஹு. அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான இவரை போன்று வேறொருவரும் உன் மீது ஏறவில்லை. புராக்குடைய வாகனமே கட்டுப்படு என்று சொன்னார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வாகனம் கட்டுப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் மேலே ஏறினார்கள். மேலே ஏறி மஸ்ஜிதுல் ஹராமில் படுத்திருந்த அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இதயம் கழுவப்பட்டு புராக்குடைய வாகனத்தில் ஏற்றப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து எங்கே அழைத்து செல்லப்படுகிறார்கள்? மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அழைத்து செல்லப்படும் பொழுது நடக்கக்கூடிய நிகழ்வை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதைது நான் அழைத்து செல்லப்பட்டேன் அலா மூசா லைலத உஸ்ரிய பி இன்தல் கஸீபில் அஹ்மர். ஒரு சிவப்பு நிற மண் குவியலுக்கு மத்தியிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் பார்த்தேன். வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் கப்ரி. அவர் கபரில் தொழுது கொண்டிருந்தார். சஹீஹான அறிவிப்பு. முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். நான் அந்த மிஅராஜ் இஸ்ராவுடைய பயணத்தில் அழைத்து செல்லப்பட்ட பொழுது நான் செல்லக்கூடிய வழியில் ஒரு சிகப்பு நிற மண் குவியலுக்கு அருகிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் நின்ற நிலையில் அந்த கபரில் தொழுது கொண்டிருந்தார்கள். ஹத்தா அதைது பைத்துல் மக்திஸ். நான் பைத்துல் முகத்தஸை வந்தடைந்தேன். قال அதற்கு பிறகு فربطته بالحلقة التي يربط به الانبياء. நபிமார்கள் எந்த இடத்தில் அந்த புராக்குடைய வாகனத்தை கட்டுவார்களோ அதே இடத்தில் நானும் கட்டினேன். என்ன சொல்ல வர்றாங்க? இந்த புராக்குடைய வாகனத்தில் பயணம் செய்தது யார் மட்டும் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் கிடையாது, நபிமார்களும் இந்த புராக்குடைய வாகனத்தில் பயணம் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவில் பைத்துல் மக்தஸில் நபிமார்கள் எந்த இடத்தில் இந்த வாகனத்தை கட்டுவார்களோ அதே இடத்தில் நானும் இந்த வாகனத்தை கட்டினேன். ثم دخلت المسجد
அதற்கு பிறகு பைத்துல் முகத்தஸில் நுழைந்தேன். ஃபஸல்லைது ஃபீஹி ரக்அத்தைன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் உள்ளே சென்று 2 ரக்அத்துகளை தொழுதேன். ثم خرجت. அதற்கு பிறகு வெளியே வந்தேன். فجاءني جبريل عليه السلام بإناء. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்திலே ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்தார்கள். மின் ஹம்ரின் வ இனாஇ மின் லபன். அந்த ஒரு பாத்திரம் மதுவால் இருந்தது, இன்னொரு பாத்திரம் பாலால் இருந்தது. ஃபக்தர்துல் லபன். நான் பாலுடைய பாத்திரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இக்தர்தல் ஃபித்ரா. நீ இயற்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டாய் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீயும் உன் சமூகமும் நீங்கள் இயற்கையை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இப்போ இங்கே என்ன முடியுது? இஸ்ராவுடைய பயணம் முடிகிறது. எங்கிருந்து வரை இஸ்ராவுடைய பயணம்? மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் மக்தஸ் வரை. இந்த 2 தொலைவிற்கு இஸ்ராவுடைய பயணத்தை முடித்ததற்கு பிறகு மிஅராஜுடைய பயணம் ஆரம்பிக்கிறது. இப்ப இஸ்ரா என்பது வேறு, மிஅராஜ் என்பது வேறு. மிஅராஜுடைய பயணம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஅரஜ பி இல ஸமாஇத் துன்யா. நான் இந்த உலகத்துடைய முதல் வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன். அல்லாஹு அக்பர். ஃபலம்மா ஜிஅது இல ஸமாஇத் துன்யா. முதல் வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டவுடன் கால ஜிப்ரீல் லிஹாசினி ஸமா. அல்லாஹ்வுடைய அரசாங்கம், அல்லாஹ்வுடைய பட்டாளம், அல்லாஹ்வுடைய அந்த அமைப்பு மிக 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 பிரம்மாண்டமானது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்? மலக்குகளுடைய தலைவர். ஆனால் அவரும் அனுமதி கேட்காமல் வானத்திற்குள் நுழைய முடியாது. முதல் வானத்திற்கு அழைப்பு கேட்கப்படுகிறது. கால ஜிப்ரீல் லிஹாசினி ஸமா. அந்த வானத்துடைய காவலாளியை அழைத்து சொல்கிறார், இஃப்தஹ் பாபை திற, கதவை திறந்து விடுங்கள். கால மன் ஹாதா. நீங்கள் யார்? கால ஹாதா ஜிப்ரீல். நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். ஹல் மஅக அஹத். உங்களோடு வேறு யாராவது இருக்கிறார்களா? கால நஅம் மஇ முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆம், எம்மோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். ஃபகால உர்சில இலை. அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டாரா? கால நஅம். ஆம். ஃபலம்மா ஃபதஹ அலௌனா ஸமாஅத் துன்யா. அந்த காவலாளி கதவை திறந்தார். முதல் வானத்திற்கு உள்ளே நுழைந்தோம். உள்ளே நுழைந்தவுடன் فَإِذَا رَجُلٌ قَائِدٌ عَلَى يَمِينِهِ أَسْوِدَةٌ وَعَلَى يَسَارِهِ أَسْوِدَةٌ. ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு வலப்புறமும் இடப்புறமும் 2 கூட்டங்கள் நின்று கொண்டிருந்தது. إِذَا نَظَرَ قِبَلَ يَمِينِهِ. தன்னுடைய வலப்புறமுடைய கூட்டத்தை அவர் திரும்பி பார்த்தார். ضحك. சிரித்தார். وَإِذَا نَظَرَ قِبَلَ يَسَارِهِ بكى. அவருடைய இடப்புறம் உள்ள கூட்டத்தை திரும்பி பார்த்தார், அழுதார். குல்து ஜிப்ரீல் மன் ஹாதா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டேன், இவர் யார்? கால ஹாதா ஆதம். இவர் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். வஹாதிஹில் அஸ்விதத்து அன் யமீனிஹி வ அன் ஷிமாலிஹி நஸமு பனி. இவருடைய வலப்புறம் இடப்புறம் இருக்கக்கூடிய இந்த கூட்டம் யார்? இவருடைய சந்ததிகள். ஃபஅஹ்லுல் யமீனி மின்ஹும் அஹ்லுல் ஜன்னah. அல்லாஹ் அந்த கூட்டத்திலேயே இருக்க வைப்பானாக. அவருடைய வலப்புறம் இருக்கக்கூடிய மக்கள் இவருடைய பிள்ளைகளில் சந்ததிகளில் சொர்க்கமுடையவர்கள். வல் அஸ்விதத்துல்லதி அன் ஷிமாலி. அவருடைய இடப்புறம் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அஹ்லுன்னார். அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. அவர்கள் யார்? நரகவாதிகள். ஃபஸல்லிம் அலைஹி. அவருக்கு சலாம் சொன்னேன். ஃபஸல்லம்து அலைஹி. அவர் எனக்கு பதில் சலாம் சொன்னார். ஃபரத்தஸ் சலாம். ஃபஸல்லம்து அலைஹி ஃபரத்தஸ் சலாம். ஃபஸல்லிம் அலைஹி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நீங்கள் அவருக்கு சலாம் சொல்லுங்கள். ஃபஸல்லம்து அலைஹி. நான் சலாம் சொன்னேன். ஃபரத்தஸ் சலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு பதில் சலாம் சொன்னார்கள். ثم قال مرحبا بابن صالح والنبي صالح. சாலிஹான என் மகனே, சாலிஹான நபியை வாருங்கள் என்று அழைத்தார். அல்லாஹ் அக்பர். அதற்கு பிறகு ஹத்தா அத்தஸ் ஸமா அத்தானியா. 2வது வானத்தை நோக்கி பயணம் மேற்கொண்டோம். ஃபஸ்தஃப்தஹ. மறுபடியும் தட்டினார் கதவை. அல்லாஹ் அக்பர். கீல மன் ஹாதா. கேட்கப்பட்டது யார்? கால ஹாதா ஜிப்ரீல். நான் ஜிப்ரீல். கீல வமன் மஅக். உங்களோடு யாராவது இருக்கிறார்களா? கால முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கீல வகத் உர்சில இலை. அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? கால நஅம். ஆம். கீல மர்ஹபம் பி. நல்வரவாகட்டும், வாருங்கள். ஃபனிஅமல் மஜி ஜாஅ ஃபஃபதஹ ஃபலம்மா خلصtu இதா யஹ்யா வ ஈசா. நான் 2வது வானத்திற்கு உள்ளே நுழைந்தவுடன் யாரெல்லாம் இருந்தார்கள்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வ ஈசா அலைஹிஸ்ஸலாம்.
ஒரே சாட்சியுடைய இரண்டு மகன்கள் அவர்கள். ஹாதா யஹ்யா வ ஈசா என்று சொல்லப்பட்டது. ஃபஸல்லிம் அலைஹிமா, ஜிப்ரீல் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் இருவருக்கும் சலாம் சொல்லுங்கள். ஃபஸல்லம்து, நான் சலாம் சொன்னேன். ஃபரத்தா, என்னுடைய சலாமிற்கு அவர்கள் இருவரும் பதில் சொன்னார்கள். ثم قال مرحبا بابن الصالح باخي الصالح والنبي الصالح, சாலிஹான சகோதரனே, சாலிஹான நபியே வாருங்கள் என்று அவர்கள் இருவரும் அழைத்தார்கள். மூன்றாவது வானம். ثم صعد بي الى السماء الثالثه, மூன்றாவது வானத்தை நோக்கி தொடர்ந்தேன். ஃபஸ்தஃப்தஹ, தட்டினார் கதவை. கேட்கப்பட்டது, யார்? ஜிப்ரீல், உங்களோடு யாராவது இருக்கிறார்களா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம், அவருடைய வரவு நல்வரவாகட்டும். அங்கே உள்ளே நுழைந்து பார்த்தேன், அங்கே ஒரு மனிதர் நின்றார். யார் என்று கேட்டேன். அவர்தான் யார்? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சொன்னவுடன் சொன்னார்கள், இதா ஹுவ கத் உஅதிய ஷத்ருல் ஹுஸ்ன். அல்லாஹ் அக்பர். யூசுப் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகின் பாதியை கொடுத்திருந்தான். ஆனால் சில ஹதீஸுகளை ஒன்று சேர்த்து பார்த்தால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழகின் முழுமையை அல்லாஹ் கொடுத்திருந்தார். قال هذا يوسف فسلم عليه, அவர்களுக்கு சலாம் சொல்லுமாறு ஏவினார். ஃபஸல்லம்து அலைஹி, நபி யூசுஃபுக்கு சலாம் சொன்னேன். ஃபரத்த, அவர் பதில் சொன்னார். ثم قال مرحبا باخي الصالح, சாலிஹான நபியை வாருங்கள். والنبي الصالح, சாலிஹான சகோதரரை வாருங்கள், சாலிஹான நபியை வாருங்கள் என்று அழைத்தார். அதற்கு பிறகு ஐந்தாவது வானம். ثم صعد بي حتى اتى السماء الرابعه, நான்காவது வானத்தில் உள்ளே நுழைந்தேன். ஃபஸ்தஃப்தஹ, கதவை தட்டினேன். கீல மன் ஹாதா, ஜிப்ரீல் அவர்கள் கதவை தட்டினார்கள். கேட்கப்பட்டது, யார்? ஜிப்ரீல், உங்களோடு யாராவது இருக்கிறார்களா? ஆம், முஹம்மது ரசூலுல்லாஹ், அவர் அழைத்து வரும்படி அழைப்பு விடுக்கப்பட்டதா? ஆம், வாருங்கள், உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும். நான்காவது வானத்துடைய கதவு திறக்கப்பட்டது. அங்கே சென்று பார்த்தால் நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு சலாம் சொல்லுமாறு ஏவினார் ஜிப்ரீல் அவர்கள். சலாம் சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள், மர்ஹபம் பி அஹி சாலிஹ், சாலிஹான சகோதரரே, சாலிஹான நபியை வாருங்கள் என்று அழைத்தார். ثم صعد بي حتى اتى السماء الخامسه, ஐந்தாவது வானத்தை நோக்கி பயணம் மேற்கொண்டோம். ஃபஸ்தஃப்தஹ, ஜிப்ரீல் அவர்கள் கதவை தட்டினார்கள். கீல மன் ஹாதா, யார் நீங்கள்? قال ஜிப்ரீல், நான் ஜிப்ரீல். வமன் மஅக, உங்களோடு யார் இருக்கிறார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் அழைத்து வரும்படி அழைப்பு விடுக்கப்பட்டதாம். வாருங்கள், அவருடைய வரவு நல்வரவாகட்டும் என்று சொன்னவுடன் உள்ளே நுழைந்து பார்த்தோம். ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு சலாம் சொல்லுமாறு ஜிப்ரீல் அவர்கள் ஏவினார்கள். நான் சலாம் கூறினேன். அவரும் பதில் சலாம் கூறிவிட்டு சொன்னார், வாருங்கள், உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும். வாருங்கள், சாலிஹான சகோதரரே, சாலிஹான நபியே என்று. ثم صعد بي حتى اتى السماء السادسه, ஆறாவது வானத்தை நாங்கள் தொடர்ந்து சென்றோம். அனுமதி கேட்டார் ஜிப்ரீல் அவர்கள். அனுமதி கொடுக்கப்பட்டது. உங்களோடு யார் இருக்கிறார் என்று கேட்கப்பட்டது. முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள், உங்களுக்கு அழைத்து வரும்படி அழைப்பு கொடுக்கப்பட்டதா? ஆம் என்று சொல்லப்பட்டது. அப்போது அந்த மலக்கு சொன்னார், மர்ஹபம் பிஹி ஃபநிஅமல் மஜீ, அவருடைய வரவு நல்வரவாகட்டும், வாருங்கள் என்று அழைத்தார். உள்ளே நுழைந்து பார்த்தவுடன் ஃபஇதா மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். அவருக்கு நான் சலாம் சொன்னேன். அவர் பதில் சலாம் சொன்னார். என்னை அழைத்தார், வரவேற்றார். வாருங்கள் சாலிஹான சகோதரரே, வாருங்கள் சாலிஹான நபியே என்று. ஃபலம்மா தஜாவஸ்து, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடந்து செல்லும் பொழுது பக்கா மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். கீல லஹு மா யுபகீக யா மூசா, கேட்கப்பட்டது, ஏன் மூசா அவர்களை அழுகிறீர்கள்? قال أبكي لأن غلاما بعث بعدي يدخل الجنة من أمته أكثر ممن يدخلها من أمتي. இந்த வாலிபன் எனக்கு பின்னால் அனுப்பப்பட்டவர், ஆனால் என்னுடைய சமூகத்தில் நுழையக்கூடிய மக்களை விடவெல்லாம் அதிகமான எண்ணிக்கையுடைய மக்களை சொர்க்கத்திலே அழைத்துச் செல்கிறார் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறி அழுதார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ஜூ அன் தகூனு நிஸ்ஃப அஹ்லில் ஜன்னah, நான் ஆதரவு வைக்கிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை சொர்க்கத்திலே பாதி எண்ணிக்கையுடையவர்களாக வைத்திருப்பார் என்று. அல்லாஹு அக்பர். ثم صعد بي الى السماء السابعه, ஏழாவது வானம், இறுதி வானம்.
உள்ளே நுழைந்தேன். அனுமதி கேட்டார் ஜிப்ரீல். உங்களோடு யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கப்பட்டது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லப்பட்டது. அந்த மலக்கு வரவேற்றார். உள்ளே நுழைந்தோம். ஆனால் ஒருவர் பைத்துல் மஅமூர், ஒரு இறை இல்லத்தின் மீது தன்னுடைய முதுகை சாய்த்தவராக அமர்ந்திருந்தார். அல் பைத்துல் மஅமூர் கஅபாவிற்கு நேரடியாக மேலே இருக்கக்கூடிய அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இறை இல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பைத்துல் மஅமூர் கீழே விழுந்தால் கஅபாவின் மேல் தான் விழும். அல்லாஹ் அக்பர். அவ்வளவு நேராக இருக்கக்கூடிய பைத்துல் மஅமூர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகள் நல்லவர்கள் தன்னை வணங்குவதற்காக 7வது வானத்தில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பைத்துல் மஅமூருக்கு அருகில் நபி இப்ராஹிம், அல்லாஹ்வுடைய நண்பர் கலீலுல்லாஹ், கஅபாவை கட்டியது யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பைத்துல் மஅமூருக்கு அருகிலே சாய்ந்திருப்பது யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு வானத்திலே இருப்பதற்கு ஒவ்வொரு சபப் இருக்கிறது, ஒவ்வொரு காரணம் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 7வது வானத்திலே அமர்ந்திருந்தார்கள் பைத்துல் மஅமூருக்கு அருகிலே. அவர்களுக்கு சலாம் சொல்லுமாறு ஏவப்பட்டது. சலாம் சொன்னேன். அவரும் பதில் சலாம் சொன்னார். மர்ஹபம் பி இப்னி சாலிஹ், வாருங்கள் சாலிஹான என் மகனே, சாலிஹான என் நபியே என்று சொன்னார்கள். ஏன் மகனே என்று சொன்னார்கள்? மற்ற எல்லா நபிமார்களும் சகோதரர்கள் என்று சொன்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் மகன் சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். ஹதீஸுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு பெரிய உண்மையை பிரதிபலிக்கிறது என்பதற்கெல்லாம் இதுவெல்லாம் ஆதாரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாலிஹான என் மகனே, சாலிஹான நபியை வாருங்கள் என்று அழைத்தார்கள். அதற்கு பிறகு அந்த பைத்துல் மஅமூர் என்ற இல்லத்தில் நுழைந்தேன். ஃபஇதா பைத்துல் மஅமூருக்குல் வஇதா ஹுவ யதுகுலுஹு குல்ல யௌமின் 70000 மலக்கின் லா யஊதுன இலைஹி. ஒவ்வொரு நாளும் பைத்துல் மஅமூருக்குள் 70000 மலக்குகள் உள்ளே நுழைகிறார்கள். அல்லாஹ் அக்பர். 70000 மலக்குகள் உள்ளே நுழைகிறார்கள். அவர்கள் மீண்டும் வெளியே வந்தால் அவர்கள் மறுபடியும் உள்ளே செல்வதற்கு அனுமதி கிடையாது. ஒவ்வொரு நாளும் உலகம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து, பைத்துல் மஅமூர் அமைக்கப்பட்டதிலிருந்து மறுமை வரை ஒவ்வொரு நாளும் 70000 மக்கள், 70000 மலக்குகள் உள்ளே செல்லுவார்கள், வெளியே வருவார்கள். மீண்டும் அவர்களுக்கு உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்படும் என்றால் மலக்குகளுடைய எண்ணிக்கை இந்த உலகத்தில் எவ்வளவு? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பார்க்கின்ற அந்த வானத்தில் ஒரு ஜான் கூட இடம் காலியாக இல்லை. ஒரு மலக்கு ருக்கூஇலே இருக்கிறார், ஒரு மலக் சுஜூதிலே இருக்கிறார். அவ்வளவு அல்லாஹ்வை வணங்கக்கூடிய படைப்புகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அதை விட்டவெல்லாம் அல்லாஹ் தேவையற்றவராக இருந்தால் நாமெல்லாம் அல்லாஹ்விற்கு என்ன தேவை? கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, அதற்கு பிறகு சும்ம ذهب بي الى السدرة المنتهى, எல்லை அதுதான். அதற்கு மேல் யாரும் செல்ல முடியாத அல்லாஹ்வுடைய நாட்டத்தை தவிர. ஜிப்ரீல் அவர்கள் கூட அதற்கு மேல் கடந்து செல்ல முடியாது. சிதரத்துல் முன்தஹா என்ற ஒரு மரத்தின் அருகிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை அழைத்து வந்தார்கள். ஃபஇதா வரகுஹா கஅதானில் ஃபீலா, அதனுடைய இலைகள் எல்லாம் யானைகளுடைய காதுடைய சோனைகள் போன்றிருந்தது. யானைகளுடைய சோனைகள் போன்றிருந்தது. அதற்கு ஃபி அஸ்லிஹா அர்பஅத்து அன்ஹார், அந்த சிதரத்துல் முன்தஹா என்ற மரத்துடைய அடித்தளத்திலிருந்து 4 ஆறுகள் ஓடியது. நஹரானி பாத்தினான் வ நஹரானி ஸாஹிரான், 2 ஆறுகள் வெளிப்படையாக ஓடியது, 2 ஆறுகள் மறைமுகமாக ஓடியது. வெளிப்படையாக ஓடியது என்றால் உலகத்திற்கு 2 ஆறுகள் ஓடியது, சொர்க்கத்தில் 2 ஆறுகள் ஓடியது. ஃபஸஅல்து ஜிப்ரீல் ஃபகால அம்மல் பாத்தினான் ஃபில் ஜன்னah அம்மல் ஸாஹிரான், வெளிப்படையாக ஓடக்கூடிய அந்த ஆறுகள் எதுவென்றால் அந்நீலு வல் ஃபுராத், நீல் நதியும் ஃபுராத் யூபித்தஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நதியும் உலகத்திற்கு வருகிறது. 2 நதிகள் சொர்க்கத்திற்கு செல்லுகிறது. எப்படி அந்த நதிகள் உலகத்திற்கு வருகிறது, அந்த தண்ணீர் எங்கிருந்து விழுகிறது என்ற ஞானங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த மரத்திலிருந்து கிளம்பி வரக்கூடிய 2 உலகத்துடைய நதிகள் நைல் நதியும் யூபித்தஸ் ஃபுராத் என்று அழைக்கப்படக்கூடிய யூபித்தஸ் நதியும், அந்த 2 நதியும் உலகத்திற்கு வரக்கூடிய நதிகள், சொர்க்கத்திற்கு 2 நதிகள் செல்லுகின்றது அந்த மரத்தின் அடித்தளத்திலிருந்து என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு சொன்னார்கள். ரஅய்துல் ஜிப்ரீல், அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அவர்களுடைய உண்மை உருவத்தை பார்த்தேன். ஃபி சூரத்தி 600 ஜனாஹி, அவருக்கு 600 ரெக்கைகள் இருந்தது. அல்லாஹ் அக்பர். ஜிப்ரீல் அவர்களுடைய உண்மையான உருவத்தை அப்போது பார்த்தேன். அவருக்கு 600 ரெக்கைகள் இருந்தது.
என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி. அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு மேலே சென்று அல்லாஹ்வை சந்தித்தார்கள். 2 வில்களுடைய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாடினார்கள். அவர்களுடைய உரையாடலுக்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கூறினான், எதை கடமையாக்கினான் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹுவை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்தில் பார்த்தார்களா? இதற்கு நீளமான விளக்கங்களை எல்லாம் பார்க்க தேவையில்லை. 2 ஹதீஸுகளை பார்த்தாலே அந்த ஹதீஸுகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு தெளிவாக அதை அறிவிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவியர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், மன் ஸஅம அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ ரப்பஹு, அல்லாஹ்வுடைய தூதர் மிஅராஜுடைய பயணத்தில் நேரடியாக பார்த்தார்கள் என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ ஃபக்கத் அஅதம அலல்லாஹில் ஃபிர்யா, அவர்கள் அல்லாஹ்வின் மீது மிகப்பெரிய இட்டுக்கட்டளை செய்கிறார்கள். ஏன் அல்லாஹ்வை அல்லாஹ் பார்க்க முடியாது என்று சொல்லுகிறான், மறுமையில் தான் அல்லாஹ்வை அவர்களுடைய இந்த உலகத்துடைய கண்கள் பார்க்கும் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் மிஅராஜுடைய பயணத்தில் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் மீது மிகப்பெரிய இட்டுக்கட்டளை செய்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவியவர்களாகிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலேயே நேரடியாக கேட்கப்படுகிறது, ஹல் ரஅய்த ரப்பக், ஹல் ரஅய்த ரப்பக். ரொம்ப அழகான கேள்வி. ஹல் ரஅய்த ரப்பக், அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்வை பார்த்தீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நூருன் அன்னா அரா, அவன் வெளிச்சமானவன், அவனை நான் எப்படி பார்ப்பது? நூருன் அன்னா அரா, அவன் வெளிச்சமானவன், அவனை நான் எப்படி பார்ப்பது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீ இறக்கிறான். அந்த வஹீயில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு தொழுகையை கடமையாக்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மிஅராஜுடைய பயணத்தில் பார்த்த நிகழ்வுகள் என்ன என்பதை எல்லாம் ஒரு சிறிய ஓய்வுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ ஹபீபினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில வஹீயுடைய செய்திகளை அந்த சந்திப்பின் பொழுது அல்லாஹ் கொடுத்துவிட்டு ஃபஃபரத அலைய 50 ஸலாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஃபரத அலைய 50 ஸலாத்தன் ஃபி குல்லி யௌமி வ லைலா, ஒவ்வொரு நாளுடைய இரவு பகலும் 50 நேர தொழுகையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கடமையாக்கினான். فنزلت إلي إلى موسى صلى الله عليه وسلم, அதை நான் எடுத்துக்கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வானம் வரை இறங்கி வந்தேன். فقال ما فرض ربك على أمتك, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அல்லாஹ் உம்முடைய சமூகத்திற்கு எதை கடமையாக்கினான் அல்லாஹ்வுடைய தூதரே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், குல்து 50 ஸலாத்தன், 50 நேர தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கினான். கால இர்ஜி இலா ரப்பிக், உன்னுடைய ரப்பிடத்திலே திரும்பி செல்லுங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. ஃபஸ்அல்ஹு தக்ஃபீஃப், அதை குறைத்து கேளுங்கள். ஃபஇன்ன உம்மத்தக லா யுதீகூன ذلك, உம்முடைய சமூகம் அதை செய்வதற்கு சக்தி பெறாது. ஃபஇன்னி கத் பலௌது பனி இஸ்ராயீல வ கபர்துஹும், நான் பனி இஸ்ரவேலர்களையும் அவர்களுடைய சந்ததிகளையும் பார்த்திருக்கிறேன், அந்த மக்களை நான் அந்த மக்களோடு நான் பழகி இருக்கிறேன். உம்முடைய சமூகம் அதை செயல்படுத்தாத அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் திரும்ப செல்லுங்கள், திரும்ப சென்று குறைத்து கேளுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஃபரஜஅது இலா ரப்பி, என்னுடைய ரப்பிடத்திலே திரும்பி வந்தேன். யா ரப்பி ஹஃபிஃப் அலா உம்மதி, யா அல்லாஹ் என்னுடைய சமூகத்திற்கு இதை குறைத்து கொடு யா அல்லாஹ். ஃபஹத்த அன்னி 5, அல்லாஹ் 5ஐ குறைத்தார். எத்தனாச்சு? 45. ஃபரஜஅது இலா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே திரும்பி வந்தேன்.
அல்லாஹ் எனக்கு 5ஐ குறைத்திருக்கிறான் என்று சொன்னேன். இன்ன உம்மத்தக லா யுதீகூன யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்முடைய சமூகம் இதை நிறைவேற்றாது முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களே, திரும்ப செல்லுங்கள், அல்லாஹ்விடத்திலே குறைத்து கேளுங்கள். மறுபடியும் வந்தேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுபடியும் குறைத்தான். இப்படியே குறைத்து குறைத்து இறுதியாக 5 வரை அந்த தொழுகையுடைய எண்ணிக்கை வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதையும் உம்முடைய சமூகம் நிறைவேற்றாது, நீங்கள் திரும்ப செல்லுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்விடத்திலே திரும்பி சென்று இதை குறைத்து கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன், என் சமூகம் இதை நிறைவேற்றும் என்று சில ஹதீஸுடைய ரிவாயத்தில் வருகிறது. இன்னும் சில ரிவாயத்துகளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பு விடுத்தான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமூகத்தின் மீது 5 நேர தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கி விட்டான் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 5 நேர தொழுகையுடைய கடமையோடு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். வந்த நாள் முதற்கொண்டு மறுமை வரை இந்த சமூகத்தின் மீது இந்த 5 நேர ஃபரதான தொழுகைகள் கடமையாக்கப்பட்டது. இந்த மேராஜுடைய பயணம், இந்த தொழுகையுடைய முக்கியத்துவம் இதுவெல்லாம் நாம் அறிந்திருந்தாலும், மிஅராஜுடைய பயணத்தில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த மிக முக்கியமான ஆதாரமான செய்திகள் என்ன? மிஅராஜுடைய பயணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அதை பார்த்தார்கள், இதை பார்த்தார்கள், அதை கண்டார்கள், இதை கண்டார்கள் என்று பல பயான்களில் நாம் கேட்கின்ற பெரும்பாலான செய்திகள் எல்லாம் பலகீனமான அறிவிப்புகளாக இருக்கும். அல்லது அல்லாஹுடைய தூதர் கனவில் சொர்க்கத்திலே பார்த்ததை மேராஜுடைய பயணத்தில் அல்லாஹுடைய தூதர் சொர்க்கத்திலே பார்த்ததாக கூட நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீஸின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் லைலத்துல் இஸ்ராவில் லைலத்துல் மிஅராஜில் நான் பார்த்தேன் என்று சொன்ன ஹதீஸுகளுடைய எண்ணிக்கை பார்த்தால் மிக குறைவாகத்தான் இருக்கும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிஅராஜுடைய லைலத்துல் மிஅராஜில் பார்த்த மிக முக்கியமான காட்சி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த காட்சியை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஹம்மது ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள் சஹீஹான தரத்தில், லம்மா கானத்தில் லைலத்துல் லத்தி உஸ்ரிய பி ஃபீஹா, நான் அழைத்து செல்லப்பட்ட அந்த இரவில், அத்தத் அலைய ராஹிஹத்து தய்யிபா, எனக்கு ஒரு அழகிய நறுமணம் வீசியது. ஃபகுல்து யா ஜிப்ரீல் மா ஹாதிஹி ராஹிஹத்து தய்யிபா, ஜிப்ரீல் அவர்களிடத்திலே கேட்டேன், இந்த அழகிய நறுமணம் எது, என்ன என்று. ஃபகால ஹாதிஹி ராஹிஹத்து மாஷிதத்தி இப்னதி ஃபிர்அவுன், இந்த நறுமணம் ஃபிர்அவுனுடைய மகளுக்கு வேலையாளாக தலை சீவக்கூடிய பணியில் இருந்த பெண்ணும் அந்த பெண்ணுடைய குழந்தைகளுடைய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய நறுமணம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பெண்ணுடைய நிகழ்வு? மாஷிதா இப்னதி ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய மகளுக்கு வேலையாளாக இருந்த அந்த பெண்ணுடைய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாஷிதத்தி இப்னதி ஃபிர்அவுன வ அவுலாதிஹா, இந்த நறுமணம் சொர்க்கத்திலிருந்து வீசக்கூடிய இந்த நறுமணம் ஃபிர்அவுனுடைய மகளுக்கு வேலையாளாக இருந்த அந்த பெண்ணும் அந்த பெண்ணுடைய குழந்தைகளிடத்திலிருந்து வரக்கூடிய நறுமணம். கால குல்து வமா ஷஅனுஹா, அந்த பெண்ணை பற்றிய செய்தி என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த பெண் ஃபிர்அவுனுடைய மகளுக்கு தலை வாரக்கூடிய பணியில் இருந்தால், அல்லாஹுடைய தூதர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பால், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பால், மேலும் அதே அரண்மனையில் வாழ்ந்த ஃபிர்அவுனுடைய மனைவியுடைய அழைப்பால் இந்த பெண்ணும் ஈமானை ஏற்றுக்கொண்டாள். தலைவாரக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தலையிலிருந்து சீப்பு கீழே விழுந்தது. இந்த பெண் பிஸ்மில்லா என்று கூறி அந்த சீப்பை எடுத்தாள். ஃபிர்அவுனுடைய மகள் கேட்டால், ஃபகாலத் லஹா இப்னத்து ஃபிர்அவுன் அபி, நீ பிஸ்மில்லா என்று சொன்னது என் தந்தையைத்தானே? காலத் லா வலாக்கின் ரப்பி வ ரப்பு அபீகி அல்லாஹ், நான் சொன்னது யாரை? ஃபிர்அவுனை அல்ல, என்னை படைத்த ரப்பாகிய ஃபிர்அவுனையும் படைத்த உன்னுடைய தந்தையையும் படைத்த அந்த ரப்பாகிய அல்லாஹுடைய பெயரை கொண்டுதான் எடுத்தேன் என்று சொன்னாள். காலத் உக்பிருஹு பிதாலிக், இதை பற்றி நான் சொல்லுவேன் தந்தையிடத்தில், சொல்லுங்கள் என்று சொன்னால் ஃபஅக்பரத்துஹு, அந்த செய்தி அறிவிக்கப்பட்டது ஃபிர்அவுனுக்கு. ஃபதஆஹா, ஃபிர்அவுன் அழைத்தான். ஃபகால யா ஃபுலானா வ இன்ன லகி ரப்பன் கைரி,
உனக்கு என்னை தவிர வேறு யாராவது ரப்பு இருக்கிறாரா? காலத் நஅம் ரப்பி வ ரப்புக அல்லாஹ். ஃபிரௌனுடைய அந்த மகளுக்கு வேலையாளாக இருந்த அந்த பெண் சொன்னார்கள், என் இறைவனும் உங்களுடைய இறைவனும் அல்லாஹ் தான். அப்படியா? உன்னை நான் வித்தியாசமான முறையில் தண்டிக்கப் போகிறேன் என்று கூறி ஒரு பாத்திரத்தில் வெந்நீரையும் நெருப்பையும் எரிய வைத்தான் ஃபிரௌன். அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளை அழைத்து வர சொன்னான். அந்த பெண்ணுக்கு இருந்த குழந்தைகள் ஒவ்வொன்றாக அந்த பெண்ணுடைய கண்ணுக்கு முன்னால் அந்த நெருப்பு சட்டியில் வீசினான் ஃபிரௌன். அந்த பெண்ணுடைய கண்களுக்கு முன்னால் ஒவ்வொரு குழந்தையாக இருக்கிறது. இறுதியாக ஒரு கை குழந்தை இருக்கிறது. அந்த கை குழந்தை என்ன செய்வது என்று அந்த பெண் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குழந்தை ஏன் இந்த நெருப்பு சட்டியில் வீசப்பட வேண்டும் என்று. அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குழந்தைக்கு பேசக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறான். அந்த குழந்தை சொல்லுகிறது, தாயே, நீ உன்னை பொறுமைப்படுத்திக் கொள், நீ உன்னை பொறுமைப்படுத்திக் கொள். فإن عذاب الدنيا أهون من عذاب الآخرة. உலகத்துடைய வேதனை, மறுமையுடைய வேதனை, அந்த வேதனையை விட உலகத்துடைய வேதனை மிக லேசானதுதான். அல்லாஹ் அக்பர். அந்த குழந்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேச வைத்து அந்த தாயுடைய உள்ளத்தை மேலும் உறுதிப்படுத்துகிறான். நீங்கள் கவலைப்படாதீர்கள் தாயே, இந்த நெருப்பில் நீங்கள் குதியுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய மறுமையுடைய வேதனையை போன்று இந்த உலகத்துடைய வேதனை கிடையாது, அதை விட இது லேசானதுதான், சகித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இந்த நெருப்பில் குதியுங்கள் என்று சொன்னான். அந்த குழந்தை சொன்னது, அந்த தாய் அந்த குழந்தையும் கொடுத்தால், அந்த குழந்தையும் இந்த நெருப்பில் வீசப்பட்டாள். இறுதியாக அந்த பெண் ஃபிரௌனிடத்திலே வேண்டினாள், ஃபிரௌனே, எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், அந்த ஆசையை மட்டும் நீ நிறைவேற்றி விடு. ஃபிரௌன் சொன்னான், என்ன ஆசை சொல். அப்போது அந்த பெண் சொன்னார்கள் ஃபிரௌனிடத்திலே, நான் இறந்ததற்கு பிறகு என்னையும் என் குழந்தைகளுடைய எலும்புகள் கிடைக்கின்ற உறுப்புகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஒரே கஃனில் அடக்கம் செய். அவ்வளவுதான். நாங்கள் இந்த உலகத்தில் பிரிந்து விட்டோம், மறுமையில் நாங்கள் ஒன்று சேர ஆசைப்படுகிறோம். ஃபிரௌன் இதை கேட்டவுடன் நடுங்கினான். உனக்கு இதை கொடுப்பது என் கடமை, நான் செய்கிறேன் என்று கூறியதற்கு பிறகு அந்த பெண்ணும் நெருப்பில் வீசப்பட்டால், அந்த பெண்ணும் அந்த நெருப்பில் எரிந்து சாம்பலாகினாள். அதற்கு பிறகு ஃபிரௌன் அந்த பெண் கேட்டது போல அந்த எலும்புகளையும் கிடைத்த உறுப்புகளையும் ஒன்று சேர்த்து ஒரே கஃனில் அடக்கம் செய்தான். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ், 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்திற்கு சென்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த பெண்ணும் குழந்தைகளும் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வரக்கூடிய நறுமணம் இது. அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிகழ்வை அல்லாஹ் காட்டுவதற்குரிய காரணம் என்ன? எவ்வளவோ நிகழ்வுகள், எவ்வளவோ தியாகங்கள் இதற்கு முன்னால் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து காட்டுவதுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், இந்த தோழர் எப்படி, இந்த பெண் எப்படி ஏழ்மையில் இருந்தாலோ, இந்த பெண் எப்படி அடிமையாக இருந்தாலோ, இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த சோதனையை எப்படி இந்த பெண் தாங்கிக் கொண்டாலோ, அது போன்று உங்களுடைய ஏழையான சஹாபாக்கள் சிரமப்படுகிறார்கள். இவர்கள் பொறுத்து கொண்டால் சொர்க்கத்திலே அந்த பெண் அடைந்த அந்தஸ்தை அவர்களும் அடைந்து கொள்வார்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு வந்த சிரமங்கள், நீங்கள் தாயிஃபில் பட்ட கஷ்டம், நீங்கள் மக்காவில் பட்ட கஷ்டம், இந்த கஷ்டத்தை வைத்து இந்த பெண்ணுடைய கஷ்டத்தை நீங்கள் பொறுத்து பாருங்கள். அந்த பெண்ணுடைய அந்த குழந்தை சொன்ன வார்த்தையை நினைத்து பாருங்கள். மறுமையில் அடையக்கூடிய வேதனையை விட உலகத்தில் இவர்கள் கொடுக்கக்கூடிய வேதனைகள் எல்லாம் லேசானதுதான். பொறுத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஜன்னா இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது என்ற பாடத்தை அல்லாஹ் நிலைநிறுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாஷிதா இப்னதி ஃபிரௌனுடைய மகளுக்கு வேலையாளாக இருந்த இந்த பெண்ணுடைய நிகழ்வை அல்லாஹ் எடுத்து கூறினான். இரண்டாவது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது ஒரு கூட்டத்தை பார்க்கிறார்கள். அந்த கூட்டம் விவசாயம் செய்கிறார்கள். விவசாயம் செய்த அந்த நாளிலேயே அறுவடையும் செய்கிறார்கள். அல்லாஹு அக்பர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் யார் அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், மன் ஹாவுலா, இவர்கள் யார் ஜிப்ரீல் அவர்களே? ஹாஉலாஇ அல் முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், இவர்கள் அல்லாஹுடைய பாதையில் போராடி உயிர் நீத்தவர்கள். இதன் மூலமாக என்ன படிப்படையை அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுக்க நாடுகிறான்? உம்முடைய சமூகத்தில்
அல்லாஹுடைய பாதையில் இறக்கக்கூடியவர்களுடைய கூலி வெகு தூரம் கிடையாது. அவர்கள் இறக்கும் பொழுதே அல்லது இறப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் அவர்களுடைய கூலியை கொடுத்து முடித்து விடுவான். கண்ணியத்துக்குரியவர்களை, இந்த நிகழ்வுக்கு உதாரணம் தான் ஃபிரௌனுடைய மனைவியுடைய நிகழ்வு. நாம் எல்லாம் அறிந்ததுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான், வதரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன். ஃபிரௌனுடைய மனைவியுடைய உதாரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த ஈமான் கொண்டவர்களுக்கும் அல்லாஹ் உதாரணமாக சொல்லுகிறான். இத் காலத் ரப்பி பினி லி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah. ஃபிரௌனுடைய மனைவிகள் சொன்னார்கள், யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுவாயாக. ஃபிரௌனுடைய அமலில் இருந்தும் அவர்களுடைய அநியாயக்கார கூட்டத்துடைய செயலில் இருந்தும் என்னை பாதுகாப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். இந்த பெண்ணுடைய நிகழ்வு ஒட்டுமொத்த ஈமான் கொண்டவர்களுக்கும் உதாரணம் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஃபிரௌனுடைய மனைவியுடைய தியாகம் என்ன? அதே போன்று ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். ஃபிரௌன் எச்சரித்தான், கொடுமைப்படுத்தினான். ஒரு பாலைவனத்திலே அழைத்து சென்று மேலே பாறையை வைத்து எச்சரியுங்கள், இந்த பெண் ஈமானை விடுகிறாளா என்று. விடவில்லை என்றால் அந்த பாறையை கீழே போட்டு இந்த பெண்ணை கொலை செய்து விடுங்கள் என்று கட்டளையிடுகிறான். பாறை உயர்த்தப்பட்டது. அந்த நேரத்தில் ஃபிரௌனுடைய மனைவியர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பிரார்த்தனையை இந்த உலகம் அழியும் வரை இருக்கக்கூடிய குர்ஆனிலே அல்லாஹ் எடுத்துச் சொல்கிறான். ஃபிரௌனுடைய மனைவி கேட்டார்கள், இறக்கும் தருவாயில், யா அல்லாஹ், அரண்மனையை விட்டு ஃபிரௌன் துரத்தி விட்டான், சொகுசான வாழ்வை விட்டு ஃபிரௌன் துரத்தி விட்டான். அதன் காரணமாக இந்த உலகத்திலே மாளிகையோ வசதியான வாழ்வையோ இந்த உலகத்தில் கேட்கவில்லை. உன்னிடத்திலே வருகிறேன். உன்னுடைய அருள் பொருந்திய உன்னுடைய கரத்தால் உருவாக்கப்பட்ட சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டியா அல்லாஹ். ஃபிரௌனுடைய அமலிலிருந்து பாதுகாத்து விடையா அல்லாஹ், அவருடைய கூட்டத்துடைய அமல்களிலிருந்து பாதுகாத்து விடையா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் இறப்பவர்களுக்குரிய கூலியை அல்லாஹ் அப்போதே கொடுப்பான். அதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தன்மை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனுடைய மனைவிக்கு கொடுத்த அருள். அவர்கள் கேட்டார்கள் இரண்டு பிரார்த்தனை, ஒன்று சொர்க்கத்திலே வீடு, இன்னொன்று ஃபிரௌனுடைய செயலிலிருந்து பாதுகாப்பு. அல்லாஹ் அந்த பெண் இறப்பதற்கு முன்னால் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே தயாரித்த வீட்டை அந்த பெண்ணுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினான். அந்த பாறை கீழே விழுந்து அவர்களுடைய உயிர் எடுக்கப்படுவதற்கு முன்னால் இயற்கையாகவே அந்த பெண்ணுடைய உயிரை அல்லாஹ் எடுத்தான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சுட்டி காட்டுகிறார்கள். அவர்கள் அன்றே விவசாயம் செய்தார்கள், அன்றே அறுவடை செய்தார்கள். ஹவுலாஇ முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்தவர்கள் அவர்கள். மூன்றாவது, ஒரு கூட்டத்தை கடந்து சென்றேன். அந்த கூட்டத்தை கடந்து செல்லும் பொழுது அவர்களுடைய தலையில் பாறை போடப்பட்டது. அந்த கணத்தால் அவர்களுடைய தலை வெடித்து சிதறியது. அல்லாஹ் அக்பர். யார் இந்த நஷ்டவாளிகள்? யா ஜிப்ரீல், மன் ஹாஉலா, யார் இவர்கள்? அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், இவர்கள்தான் தொழுகையில் பாரத்தை விட்டு தங்களுடைய தலைகளை தூரமாக்கியவர்கள். தொழுகையுடைய நேரங்களை விட்டு, தொழுகையுடைய முக்கியத்துவத்தை விட்டு, தொழுகையுடைய கூலிகளை விட்டு தூரமானவர்கள். இவர்களுக்கு நாளை வறுமையிலே தலையில் பாறை போடப்படும், தலை இரண்டு துண்டாக சிதறடிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஹம்மது ரஹிமஹுல்லாஹ், இப்னு அபி ஷைபா, இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களில் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இஸ்ராவுடைய பயணத்தை, மேராஜுடைய பயணத்தை மேற்கொண்டிருந்த பொழுது ஒரு கூட்டத்தை பார்த்தேன். அவர்கள் நெருப்பாலான கத்திரிக்கோள்களை கொண்டு தங்களுடைய உதடுகளை வெட்டி கொண்டிருந்தார்கள். அப்போது கேட்கப்பட்டது ஜிப்ரீல் அவர்களிடத்தில், யா ஜிப்ரீல், மா ஹாஉலா, இவர்கள் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாஉலாஇ ஹுதபாஉ உம்மத்திக். அல்லாஹ் அக்பர். இவர்கள் இந்த சமூகத்துடைய பேச்சாளர்கள். ஹுதபாஉ உம்மத்திக், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஹாஉலாஇ ஹுதபாஉ உம்மத்திக், இவர்கள் இந்த சமூகத்துடைய பேச்சாளர்கள். மின் அஹ்லித் துன்யா கானூ யஅமுரூன அன்-நாஸ பில் பிர் வ யன்ஸவுன அன்ஃபுஸஹும். இவர்கள் மக்களுக்கு நன்மையை ஏவினார்கள், ஆனால் அவர்களை மறந்து விட்டார்கள். வஹும் யத்லூனல் கிதாப் அஃபலா யஅகிலூன், அவர்கள் அறிவு பெறவில்லை. அவர்கள் குர்ஆனை ஓதினார்கள், அவர்கள் பிறருக்கு நன்மையை சொன்னார்கள், அவர்கள் தங்களை மறந்து கொண்டார்கள். ஆனால் மிகப்பெரிய பேச்சாளர்களாக பூமியில் வலம் வந்தார்கள். இவர்களுடைய உதடுகளை அவர்களே நெருப்பாலான கத்திரிக்கோள்களை கொண்டு வெட்டி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்தேன் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் எல்லாம் இந்த அழைப்பு பணியை செய்யும் பொழுது, அல்லாஹுடைய பாதைக்காக செய்யக்கூடிய இந்த அழைப்பு பணியில் ஒவ்வொரு நிமிடமும் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, எதற்காக செய்கிறாய்? யாருக்காக இதை பேசுகிறாய்? யாருக்காக இதை ஏற்பாடு செய்கிறாய்? யாருக்காக இந்த இடத்தில் இருந்து உழைக்கிறாய்? யாருக்காக படிக்கிறாய்? யாருக்காக வந்தாய்? யாருக்காக வரவில்லை? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை அல்லாஹ் என்று இருந்தால்
இதனுடைய கூலி சொர்க்கமாக இருக்கும். இதனுடைய பதில் நான் என் திறமையை வெளிப்படுத்துவதற்காக அல்லது என்னை மக்கள் புகழ்வதற்காக என்று இருந்தால் இதனுடைய கூலி நரகமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதாவூத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா ஸஹீஹுடைய தரத்தில் இதை கொண்டு வருகிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மறுமையில் அந்த மேராஜுடைய பயணத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்போது ஒரு கூட்டம் தங்களுடைய இரும்பாலான நகங்களை கொண்டு தங்களுடைய முகங்களையும் இதயங்களையும் கீறிக் கொண்டிருந்தார்கள். தங்களுடைய இதயங்களையும் முகங்களையும் அவர்களை நகங்களை கொண்டு கீறிக் கொண்டிருந்தார்கள். மன் ஹாஉலாஇ யா ஜிப்ரீல், இவர்கள் யார் ஜிப்ரீல் அவர்களே? ஹாஉலாஇ அல்லதீன யஅகுலூன லுஹூமன் நாஸ், இவர்கள் மக்களுடைய மாமிசங்களை சாப்பிட்டவர்கள். எதை சொல்கிறான் அல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், பிறரை பற்றி புறம் பேசியவர்கள். புறம் என்றால் என்ன? அவர் வாழ்வில் நடந்ததை, அவர் செய்ததை பிறருக்கு சொல்வது. செய்யாததை சொல்வது புறம் கிடையாது, அது அவதூறு. அவர் எதை செய்தாரோ அவர் இல்லாத நேரத்தில் அவர் வெறுக்கக்கூடிய அந்த செயலை பிறரிடத்தில் சொல்லுவது புறம். இந்த செயலை செய்தவர்கள் தங்களுடைய நகங்களை கொண்டு முகங்களையும் இதயங்களையும் கீறிக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பிறகு சொர்க்கத்திலே நுழைந்து பார்த்தேன், அங்கே ஏழைகள் அதிகமாக இருந்தார்கள். நரகத்தில் நுழைந்து பார்த்தேன், அங்கே பெண்கள் அதிகமாக இருந்தார்கள். சஹாபிய பெண்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன காரணம்? கணவனுக்கு மாறு செய்வார்கள், அதிகமான சாப வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் சொன்னார்கள். அதற்கு பிறகு கௌசர் என்ற தடாகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மிஅராஜுடைய பயணத்தில் பார்க்கிறார்கள். ஹவுதுல் கௌசர், அல் ஹவுது அல் கௌசர், இரண்டும் ஒன்றா? இரண்டும் ஒன்று கிடையாது, இரண்டும் வேறு வேறு தன்மைகளை உடைய ஆறுகள். அல் ஹவுது அல் கௌசர், இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அல் ஹவுத் என்றால் சொர்க்கத்திலே ஓடக்கூடிய அந்த சிதறத்துல் முன்தஹா என்ற மரத்திலிருந்து ஓடக்கூடிய அந்த அல் கௌசர் என்ற ஆற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் மஹ்ஷர் மைதானத்திலே தேக்கி வைக்கப்பட்டு ஹவுதாக மாறும். ஹவுத் என்றால் தேக்கி வைக்கப்பட்ட தண்ணீர் உடைய இடம். அல் கௌசர் சொர்க்கத்திலே உள்ள ஒரு ஆறு, அந்த ஆற்றிலிருந்து தண்ணீர் வந்து ஹவுத் என்ற தடாகத்தில் தேங்கி இருக்கும். ஹவுத் எங்கே இருக்கும்? மஹ்ஷரில் இருக்கும். அல் கௌசர் எங்கே இருக்கும்? சொர்க்கத்தில் இருக்கும். அல் ஹவுது அல் கௌசர், கௌசர் என்ற நீர் தடாகத்தின் மத்தியிலே நட்சத்திரங்களுடைய அழகை கொண்ட பாத்திரங்களும், அதன் அருகே முத்துக்களால் ஆக்கப்பட்ட மாளிகைகளும், அதனுடைய தரை மிஸ்க் கஸ்தூரியால் ஆக்கப்பட்ட தரையும் இருந்ததை நான் பார்த்தேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்டேன், யா ஜிப்ரீல், இது என்ன என்று ஜிப்ரீல் அவர்கள் பதில் சொன்னார்கள், அதல் கௌசர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமக்கு வாக்களித்த கௌசர் என்ற ஆறு என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள். கௌசர் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொர்க்கத்திலே வாக்களித்த அந்த ஆறு. இன்னா அத்தய்னாக கௌசர். ஹவுத் என்றால் அந்த தண்ணீர் ஒன்று சேர்க்கப்பட்டு மஹ்ஷர் மைதானத்திலே குடிப்பதற்காக வைக்கப்படுவது ஹவுத். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்கள் தண்ணீர் அருந்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரத்திலிருந்து அல்லாஹ் சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு விசேஷமாக கொடுத்த ஆற்றுடைய வகை. அதற்கு பிறகு ஜன்னத்து அதுன் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் உள்ளே நுழைந்தேன். அதற்கு பிறகு அந்த சொர்க்கத்திலே சில காட்சிகளை பார்த்தேன். பிலால் அவர்கள் எனக்கு முன்னால் நடந்து செல்வதை நான் பார்த்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில ஹதீஸ்களை நமக்கு சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய நண்ப சகோதரிகளே, இந்த மிஅராஜுடைய பயணம் தரக்கூடிய படிப்பினைகள், இந்த சம்பவங்கள், அமைக்கப்பட்ட முறைகள், அதில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் வாய்ப்பளித்தால். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கேட்ட விஷயங்களை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. கேட்ட விஷயங்களை நினைவில் வைத்துக்கொண்டு பிறருக்கும் இந்த அறிவுரைகளை கொடுப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு வாய்ப்பளிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தவறுகளை, பிழைகளை அல்லாஹ் மன்னித்து, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மிலும் இஹ்லாஸிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு உறுதியையும் தெளிவையும்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் இந்த இடத்திலே எம்மை ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஒன்று சேர்ப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.